வணக்கம் ஐபோவான். வெல்கம் பேக் டு பிரின்சிஸ் ஆத்தென்டிக் கிச்சன். இன்னைக்கு என்ன ஃப்ரெண்ட்ஸுக்காக வந்து எந்த மாமியாரோட ரெசிபியோட வந்திருக்கிறேன். நான் செய்ய போற வந்து பொன்னாங்கானி கீரையில வந்து வர செய்ய போறோம். சிங்களத்தில் சொல்ற மெல்லுங்கன்னு சொல்லி. ஸோ இந்த வர வந்து எப்படி செய்யறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் கட்டுத்தாரன். இந்த வர செய்யறதுக்கு நான் பொன்னாங்கானி கீரை எடுத்திருக்கிறேன். ஒரு பிடி அல்லாட்டிக்கு 220 கிராம் இருக்குது. நான் இதை எடுத்து நல்லா கழுவி போட்டு இந்த காம்பு இருக்குல்ல, அடி காம்பு கொஞ்சமாக தான் வெட்டியிருக்கேன், ஃபுல்லாக வெட்டியில. ஸோ இந்த இருக்கு. ஸோ இப்போ நான் இந்த கீரையை வந்து நல்லா மெல்லிசா இதை நான் வெட்டி எடுக்க போறேன். காம்பு வந்து டிஸ்கார்ட் பண்ணாதீங்க, காம்புல நல்லா சத்து இருக்குது, வேஸ்ட் பண்ணாதீங்க. இப்போ நான் நல்லா உருட்டி போட்டு முடிஞ்ச அளவுக்கு நல்ல மெல்லிசா வெட்டி எடுப்பேன். இந்த இருக்கு. இப்படியே நான் எல்லாத்தையும் மெல்லிசா வெட்டி எடுக்க போறேன். ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்ச அளவுக்கு நான் நல்லா குருணியா வெட்டி இருக்கிறேன். அப்புறம் பவுல்ல வந்து ரக்கி எடுக்கிறேன். இருக்கு. இப்படி வெட்டினா பிறகு இந்த வரைய செய்யறதுக்கு நான் அப்புறமான ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். எடுத்து வச்சுக்கொண்டு இதுல வந்து தேங்காப்பு இருக்கு, திருவண்ண தேங்காப்பு 1 கப் இல்லாட்டி 90 கிராம் இருக்கு. இப்போ இதில் போடுங்க. இதில் வந்து சின்ன வெங்காயம் இருக்கு. சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா தான் டேஸ்டா இருக்கும். நான் 20 சின்ன வெங்காயம் இல்லாட்டிக்கு 60 கிராம் எடுத்து வெட்டி வச்சிருக்கேன். இப்போ இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து பச்சை மிளகாய் இருக்குது. 4 பச்சை மிளகாய் எடுத்து இப்படி வெட்டி வச்சிருக்கேன். இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து மஞ்சள் இருக்குது, 1/4 டீஸ்பூன் மஞ்சள். இதையும் இதில் போடுங்க. உங்களுக்கு தேவைக்கலான உப்பு சேருங்க. நான் வந்து 1/2 டீஸ்பூனும் கொஞ்சம் குறைய சேர்க்கிறேன். இப்போ இதை பார்த்துட்டு போடலாம். இப்போ இதற்காக மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்படி மிக்ஸ் பண்ணிருக்கேன். இப்படி மிக்ஸ் பண்ண பிறகு இந்த நான் பிரம்பா எடுத்து வச்ச பொன்னாங்கானி கீரை இருக்கு. இப்போ இதை இதில் போடுங்க. போட்டு இதே முறைக்காம நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த இருக்கு. இப்படி நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த வரையை வந்து செய்தெடுப்போம். நான் இதில் தாச்சி ஒன்று வச்சு ஹீட்டை கொண்டு வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுக்கொண்டு இதில் வந்து எண்ணெய் இருக்குது. 2 டீஸ்பூன் எண்ணெய் கூட விட தேவையில்லை. எண்ணெய் விட்டு கொதிக்க விடுவோம். இந்த எண்ணெய் கொதிச்சா பிறகு இதுல வந்து கடுகு இருக்குது, 1/2 டீஸ்பூன் கடுகு. இப்போ இந்த கடுகு இதில் போட்டு வடிக்க விடுவோம். இந்த கடுகு இப்படி வடிச்சு கொண்டு வரைக்க இதுல வந்து காஞ்ச மிளகாய் இருக்கு. 2 காஞ்ச மிளகாய் பெருசு உடைச்சு வச்சுக்கிறேன். பெரிய இதில் போடுங்க. இந்த காஞ்ச மிளகாய் போட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் இதை வந்து பொரிய விடுவோம். இருக்கு. நான் போட்டு 30 செகண்ட் ஆயிட்டு. இந்த 30 செகண்ட் பிறகு நான் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க பொன்னாங்கானி கீரை இருக்கு. இப்போ இதில் போடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி லைட்லியா வறுத்திருக்கிறோம். ஆகலும் வறுக்கக்கூடாது, லைட்டியா தான் இது வறுத்திருக்கிறது. இது கருவேப்பிலை ஒன்றுமே போட தேவையில்லை. ஸோ நான் மீடியம் ஹீட்லேயே வச்சிருக்கிறேன். 1 நிமிஷமா இதுலேருந்து வறுத்தோன்னு இருக்கிறேன். இப்போ இன்னும் 1 நிமிஷம், டோட்டலாக 2 நிமிஷம் மீடியம் ஹீட்லேருந்து வறுத்தோன்னு இருக்கு. ஜஸ்ட் வாயில போட்டு பாருங்க, உப்பு காணாண்டு காணாடிக்கு சேர்க்கலாம். இப்போ ஒரு 3 நிமிஷமா இதுலேருந்து வறுத்தோன்னு இருக்கிறேன். இப்போ 4 நிமிஷமா இதுலேருந்து வறுத்தோன்னு இருக்கிறேன். இது நீங்கள் நான் சொன்ன மாதிரி கூட வறுக்க தேவையில்லை. ஸோ அந்த 4 நிமிஷத்துக்கு பிறகு நான் அடுப்பை வந்து நிப்பாட்டிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் எந்த மாமியார் வந்து பொன்னாங்கானி கீரை வந்து இப்படித்தான் வறுத்திருக்கிற. வர கூட வறுக்க தேவையில்லை, லைட்லியாக வறுத்தா காணும். இந்த இருக்கு. செய்து முடிஞ்சுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இருக்கு பொன்னாங்கானி கீரையில் வந்து வர செய்திருக்கேன். எந்த மாமியார் செய்கிற மாதிரி சரியான சிம்பிள், கூட டைமே தேவையில்லை, நிறைய இன்க்ரீடியன்ஸ் தேவையில்லை, நல்ல ஈஸியாக நல்ல ஹெல்த்தியான டிஷ். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க.
இப்போ நான் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்குறேன் உங்களுக்கு முன்னால. நான் போட்ட உப்பு தாராளமாக காணும். பர்ஃபெக்டாக இருக்கு. கூட வறுக்கையில் ஸோ அந்த இலையில இருக்கிற க்ரன்ச்சியாக இருக்குமல்ல, க்ரன்ச்சியாக நல்ல சூப்பராக வந்திருக்கு, நல்ல டேஸ்டாக வந்திருக்கு. இந்த இருக்கு. ஸோ இது முடிஞ்சது. நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக இந்த பொன்னாங்கானி கீரை வரைய வந்து மெல்லுங்க வந்து செய்து பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களோட காமெண்ட்ஸில் கீழே விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் மறக்காம தம்ஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்து அதுக்கு பக்கத்தில் பெல் ஐக்கான் அமைத்தினா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களை வந்து சேரும். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் டிஷ்ஷில் சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம், ஐபோவான், பை பாய்.